இன்னைக்கு நான் சொல்றேன், இது கர்த்தருடைய வார்த்தையை நான் சொல்லுகிறேன். ஹாஸ்பிட்டல்ல போய் ஆபரேஷன் பண்ணணும்னு சொல்லியிருக்காங்களா? கேன்சரா? எல்லோரும் பலவீனமா இருக்கட்டும். கணவனுக்கு பலவீனமா, இல்ல மனைவிக்கு பலவீனமா, குழந்தைகளுக்கு பலவீனமா, நம்மளே நாம ஆராய்வோம். குடும்பத்துல இருக்கிறவர்கள், வெளியா நபர்கள் எல்லாம் நம்ம பார்க்க வேண்டிய தேவையில்லை. குடும்பத்துல இருக்கிறவர்களை நம்ம முதல்ல சீர்படுத்தி அதுக்கு அடுத்து வெளியில இருக்கிறவங்களை போய் நம்ம பார்ப்போம். குடும்பத்துல இருக்கிறவர்களுக்காக கேரண்டி எடுங்க. பிள்ளைகளுக்காக பெற்றோரிடத்தில் கர்த்தர் நிச்சயமாய் கணக்கு கேட்பார். அதே மாதிரி பிள்ளைகளிடத்தில் கணக்கு கேட்பார். என்ன கணக்கு கேட்பார் தெரியுமா? பெற்றோருக்காக எவ்வளவு நேரம் நீ ஜெபிச்ச அப்படிங்கிறதையும் கேட்பார். அதனால குடும்பத்துக்காக முதலாவது திறப்புல நிற்போம், இரண்டாவது மற்றவர்களுக்காக திறப்புல நிற்போம். குடும்பமே சீர்கெட்டு கிடக்கும் பொழுது நாம் வெளியில போய் திறப்புல நின்று எந்த யூஸும் கிடையாது. அதனால இந்த நாட்கள் கர்த்தர் கொடுக்கிற வார்த்தை, ஒருவருக்காக ஒருவர் திறப்புல நின்று ஜெபம் பண்ணுவோம். கர்த்தர் அந்த ஜெபத்தை கேட்டு எவ்வளவு பெரிய மோசமான நிலைமையில்